கமலஹாசன், ரஜினிகாந்த். கமல். ரொனால்டோ இல்லாட்டி மெஸ்ஸி. ரொனால்டோ. சொரிக்கல் பாறை என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு ரப்பர் தோட்டத்தின் மத்தியிலே தான் நாங்கள் சிறுவயது முதல் இந்த கிரிக்கெட் விளையாட்டினை ஈடுபட்டிருந்தோம். படைக்கு அவர் ஒரு காமராஜர் என்று சொல்லுவாங்க. அவரோட எளிமையான உடையா இருக்கலாம், அவர் உடையாக இருக்கலாம், மக்களுடன் பழகுவதாக இருக்கலாம், ஒரு மிக மிக எளிமையான நபராகத்தான் இருக்கிறார். தோல்வியிலிருந்து நான் நினைக்கிறேன் அவர் தோல்விக்கு பின்பு ஏனைய அரசியல்வாதிகளை விட அவருடைய செயல்பாடுகள் உண்மையிலே ஒரு ஜனநாயக ரீதியாகவும் மதிக்கத்தக்க செயல்பாடுகளாக இருக்கிறது. தமிழக சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் அரசியலிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சினிமாவிலும் வெற்றி பெற்று அரசியலையும் வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். ஆர்வமா இல்லாட்டி எப்படி உங்களோட கல்வி நடவடிக்கைகள் அமைச்சிடும்? ஆசிரியர்கள் எங்களுக்கு உந்து சக்தியை வளர்ந்து எங்களையும் எடுத்து நான் நல்ல முறையிலே சாதாரண தரத்தை உயர்தரத்திலே சித்தியை பெற்றுக்கொண்டேன். இந்த ஆசிரியர் துறையில் நீங்கள் அப்படி கேட்டால் ஸ்ட்ரிக்டான சாரா இல்லாட்டி அன்பான சாரா? எனவே அவர்களை சென்று கேட்டால் தெரியும். பாடசாலை காலங்களிலே நான் அவர்கள் மீது காட்டிய அன்பு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இன்னுமே நட்பில் இருக்கிறீங்களா? முடியுமான அளவு தொடர்பு இருக்கின்றது. எனினும் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் ஒரு விசேட அதிதியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, நேரடியாக நாங்கள் செக்மெண்ட்டுக்கு போவோம். முதலாவது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கேள்வி 2 in 1. அதாவது நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு தருவேன், நீங்கள் ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும். ஓகே. முதலாவது இந்தியன் ஃபுட்டா ஸ்ரீலங்கன் ஃபுட்டா? ஸ்ரீலங்கன். கமலஹாசன், ரஜினிகாந்த். கமல். ரொனால்டோ இல்லாட்டி மெஸ்ஸி? ரொனால்டோ. லவ் மேரேஜ் ஓ அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான்? இளையராஜா. சரி, முதலாவது ரவுண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது ரவுண்ட் ரேபிட் ஃபயர் கொஷன். கேள்விக்கப்பன் ஒரு இதில் தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும், ஒரு பதிலாக இருக்கணும். காலையில் எழுந்தோடனே நீங்கள் செய்கிற முதல் விடயம் என்ன? உடல் பயிற்சி. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 6 மணி நேரம். கடைசியாக நீங்கள் ரசித்து கேட்ட பாடல் இல்லாட்டி இசை? கருப்பு படத்திலிருந்து கருப்போடா. சரி, உங்கள்கிட்ட இல்லாத ஆனால் உடனடியாக இப்போ இதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு திறமை இல்லாட்டி கலை? யோகா. ஒன் வேர்டு ஆன்சர் முடிஞ்சது. இப்போ நாங்கள் அடுத்த கொஷன்ஸுக்கு போவோம், அடுத்த செக்மெண்ட்டுக்கு. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுவேன். அந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னே உங்களோட மைண்டில் என்ன தோணுது, என்ன உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னே தோணிச்சுன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பாரம்பரிய தமிழ் சினிமாவை ஒரு வித்தியாசமான முறையிலே பொதுமைப்படுத்தியவர். சரி, அவருடைய இழப்பு இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. கிரிக்கெட், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ? எனக்கு பிடித்த ஒரு விளையாட்டு. சின்ன காலங்களிலேருந்து விளையாடு சின்ன காலத்திலேருந்து கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். உள்ள தோட்டங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் இருந்த அந்த கிராமத்திலே ஓப்பாவத்தை தோட்டத்திலே, அது சொரிக்கல் பாறை என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு ரப்பர் தோட்டத்தின் மத்தியிலே தான் நாங்கள் சிறுவயது முதல் இந்த கிரிக்கெட் விளையாட்டினை ஈடுபட்டிருந்தோம். அடுத்தது புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி. ஒரு அருமையான ஒரு எளிமையான மனிதர். நான் நன்மையிலே தமிழகம் சென்றிருந்த பொழுது நான் அங்கு பாண்டிச்சேரிக்கு சென்று அவரை சந்தித்திருந்தேன். மிகவும் நெருக்கமாக ஒரு இயல்பாக பேசக்கூடிய நபர். இலங்கை மீதும் இலங்கை மக்களும் மீதும் ஒரு கரிசனை கொண்டவராக இருக்கின்றார். தொலைபேசியினூடாகவும் எங்களுக்கு நட்பு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அவரை அந்த இப்போதைக்கு அவர் ஒரு காமராஜர்னு சொல்லுவாங்க. அவரோட எளிமையான உடையாக இருக்கலாம், அவர் உடையாக இருக்கலாம், மக்களுடன் பழகுவதாக இருக்கலாம், ஒரு மிக மிக எளிமையான நபராகத்தான் இருக்கிறார். சரி, இப்போ நாங்கள் புதுச்சேரி முதல்வர் பார்த்தோம். இப்போ முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டிட உண்மையிலே ஒரு கடுமையான உழைப்பாளி என்று சொல்ல வேண்டும். எனவே அரசியலிலே வெற்றி தோல்வி சகஜம். அந்த அடிப்படையிலே தற்காலிக தோல்வியினை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அவரை நான் இறுதியாக ஜனவரி மாதம் தமிழ்நாடு சென்று அவரை நான் சந்தித்த வேளையிலே
நிறைய விடயங்கள் தொடர்பாக, மலையக மக்கள் தொடர்பாக, அதே போல் இலங்கையினுடைய புதிய அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அதே போல் அவர் இந்த தேர்தல் முடிந்தவுடன் மலையக மக்களுக்கான பல்வேறுபட்ட திட்டங்கள் சமயம் தொடர்பாக, அது மட்டும் மாத்திரமல்லாது கல்வி தொடர்பான பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு நிச்சயமாக உதவி வழங்குவேன் என்று கூறினார். ஆனால் நடைபெற்ற தேர்தலிலே துரதிர்ஷ்டவசமாக தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார். எனவே அவர் தோல்வியிலிருந்து நான் நினைக்கிறேன், அவர் தோல்விக்கு பின்பு ஏனைய அரசியல்வாதிகளை விட அவருடைய செயல்பாடுகள் உண்மையிலே ஒரு ஜனநாயக ரீதியாகவும் மதிக்கத்தக்க செயல்பாடுகளாக இருக்கிறது. விசேஷமாக விஜய் அவர்கள் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கின்ற பொழுது தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த ஆட்சியை அமைப்பதற்கு எந்த இடையூறு இல்லாமல் ஜனநாயகத்தின் படியிலே அவர் கொடுத்தது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு அரசியல் முன்னுதாரணமாக இருந்தார்கள். அது எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எந்த விதமான இடையூறும் செய்யாமல் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியது உண்மையிலே ஒரு முன்னேற்றகரமான அரசியல். தமிழக தற்போதைய முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் அரசியலிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள். சினிமாவிலும் வெற்றி பெற்று அரசியலிலும் வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். மிக விரைவில் அவரை சந்திக்கவும் இருக்கின்றேன். இப்போ 3வது ரவுண்டு முடிஞ்சுது. நாங்கள் இப்போ கடைசி ரவுண்டுக்கு போக போகிறோம். அதில் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்கள் உங்களோட அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலாக மனம் திறந்து சொல்லலாம். எப்போயுமே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசு காலம்ன்றது எப்போவுமே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெருமதியான காலம். அவங்களோட குடும்ப காலத்தில் வாழ்கிறது, சகோதரங்களோட வாழ்கிற அந்த காலகட்டம். உங்களுடைய ஒரு சிறுவயது பராயம் அப்படி அமைஞ்சிருக்கு? உண்மையிலே எங்களுடைய சிறு பராய முதலே பல துன்பங்கள், துயரங்கள், அதே போல் பல்வேறுபட்ட தாக்கங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தந்தையார் ஒரு மக்கள் விடுதலை முன்னணியிலே ஒரு முன்னணி போராளியாக இருந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் 1988ஆம் ஆண்டு எங்கள் தந்தையார், நான் அப்பொழுது தரம் 4 கல்வி கற்கின்றேன், எங்களை விட்டு தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக இந்தியா சென்ற வேளையிலே எங்களுடைய தாயார் ஒரு தோட்ட தொழிலாளி, எங்களுடைய அம்மா, எங்களுடைய சகோதரிகள், எனக்கு 2 அக்காமார்கள் இருக்கின்றார்கள், எங்களை காப்பாற்றுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினார். எனவே அந்த சம்பவங்கள், அந்த நினைவுகள் உண்மையிலே அந்த சொல்லுவார்கள் சிறுவயதிலே அந்த இளமையில் வறுமை கொடுமை என்று கூறுவார்கள். அதை அனுபவித்து தான் நாங்கள் அனுபவித்த அதை மறக்க முடியாது எங்களுடைய வாழ்க்கையிலே. சரி, பாடசாலை நாட்கள், நீங்கள் பாடசாலை மாணவராக இருக்கிற நாட்கள் எப்படி இருந்தது? படிப்பில் ஆர்வமா இல்லாட்டி எப்படி உங்களோட கல்வி நடவடிக்கைகள் அமைச்சிருந்தது? உண்மையிலே நான் பாடசாலை காலங்களில் ஆரம்பத்திலே ஒரு ஆர்வமிக்கவனாக இருந்தாலும் இடைப்பட்ட காலத்திலே கல்வியிலே ஆர்வம் இல்லாதவனாக இருந்தேன். பின்பு நான் நினைக்கின்றேன் தரம் 10 வருகின்ற பொழுது உண்மையிலே கல்வியில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினேன். அதுக்கு ஆசிரியர்களும் பல்வேறுபட்ட காரணகர்த்தாவும் இருந்தார்கள். ஏனென்றால் படிக்காத மாணவர்கள் வரிசையில் தான் நானும் இருந்தேன். ஆனால் உனக்கும் முடியும் என்று ஆசிரியர்கள் எங்களுக்கு உந்து சக்தியை வழங்கி எங்களையும் எடுத்து நான் நல்ல முறையிலே சாதாரண தரத்தை உயர்தரத்திலே சித்தியை பெற்றுக்கொண்டேன். சரி, நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆசிரியராக இருந்தீங்க. இந்த ஆசிரியராக இருக்கும்போது உங்களோட நாட்கள் எப்படி இருந்தது? அந்த ஆசிரியர் துறையில் நீங்கள் அப்படி கேட்டால் ஸ்ட்ரிக்டான சாரா இல்லாட்டி அன்பான சாரா? எப்படி பாடசாலை நாட்களில் உங்களோட கற்பித்தல் செயற்பாடுகள்? உண்மையிலே நான் ஆசிரியர் சேவைக்கு வருகின்ற பொழுது, நான் வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது நான் என்னை ஒரு மாணவனாகத்தான் நினைத்துக்கொள்வேன். அந்த மாணவருடைய மனநிலையிலே இருந்து கொண்டு ஒரு ஆசிரியராக நான் செயல்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் மிக மிக குறைவு. கண்டிப்பு இருந்திருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் நான் வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது மாணவர்களை பார்க்கின்ற பொழுது விசேஷமாக உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் அதிகமான மாணவர்கள் ஏழை மாணவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாத மாணவர்கள். அந்த மாணவர்கள் அதே இடத்தில் நான் இருக்கின்ற பொழுது எனக்கு எவ்வாறு ஆசிரியர்கள் இருந்தார்கள், அது சில விஷயங்கள் நடந்திருக்கக்கூடாது என்று எண்ணுவதை நான் செய்வதில்லை. இது செய்திருக்கலாம் என்று நினைப்பதை நான் அந்த மாணவர்களுக்கு செய்திருக்கிறேன். இன்றும் கூட ரத்தினபுரி மாவட்டத்திலே எல்லா இடங்களிலும் என்னுடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை சென்று கேட்டால் தெரியும், பாடசாலை காலங்களிலே நான் அவர்கள் மீது காட்டிய அன்பு, அந்த அன்பை கடந்த தேர்தலிலே என் மீதும் அவர்கள் காட்டினார்கள். சரி, இப்போ நீங்கள் இந்த தேர்தல் மூலமாக ஒரு மினிஸ்டர் ஆகிட்டீங்க, பல்வேறு சேவைகளில் மக்கள் பணியில் ஈடுபட்டு வர்றீங்க. இப்பையும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கண்டாக்ட் வச்சுருக்கிறீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இன்னுமே
நட்பில் இருக்கிறீங்களா? எனவே அரசியலுக்கு வந்த பிற்பாடு பல இழப்புகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த நட்பு வட்டங்களுடைய தொடர்ச்சியான ஒரு தொடர்பு இல்லாமல் இருப்பது. முடியுமான அளவு தொடர்பு இருக்கின்றது. எனினும் இவருடன் பேச வேண்டும், நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல வேண்டும், அவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும், முன்பு போல் அவர்களுடைய நாங்கள் சகப்பாடிகளாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது உண்டு. ஆனால் அதற்கான நேர காலங்கள் கிடைக்காமையினால் அதை ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நன்றி அமைச்சர் அவர்களே. பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோட வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம்.